வணக்கம். இது பண்டைய தமிழ் மருத்துவம். இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காலணிகளை மிகவும் நுணுக்கமாக தேர்வு செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா டெஃபினட்டாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் ரூமட்டாய்ட்ஸ்க்கு சமமான மூட்டு வலிகள், கணுக்கால் வலிகள் ஏற்பட வாய்ப்புகள் 90% உண்டு. சரிங்களா? இதை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப இறுக்கமான காலணிகள் அணிவது மிகவும் தவறானது. அதே போல் காலுக்கு காற்றோட்டம் இல்லாத காலணிகளை பயன்படுத்துவது. இப்போ எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம். தமிழ்நாடுன்னு எடுத்துக்கினீங்கன்னாக்கா, இது வெப்பமான ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. சரிங்களா? வெப்பமண்டலம் இங்கே கொஞ்சம் 33 டிகிரியில் அது போல் இருக்கக்கூடிய இடம், சீதோஷ்ண நிலை. இந்த இடத்திற்கு தகுதியான காலணிகள் வெறும் சாதாரண ஹவாய் செப்பல் இது போல் ஓப்பனாக இருக்கக்கூடிய காலணிகள் தான், திறந்திருக்கணும் காலணிகள், அப்படி தான் பயன்படுத்தணும். ஷூஸு, பூட்ஸு, லெதர் பூட்ஸு இதெல்லாமே பயன்படுத்தினீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும். உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகள், அதாவது கான்ஸ்டிபேஷன் வரலாம், பைல்ஸ் ப்ராப்ளம் வரலாம், இல்லைனா உஷ்ண கொப்பளங்கள் வரலாம். சரிங்களா? முடி உதிருதல், யூரினரி ப்ராப்ளம், இது போல் சிம்டம்ஸ் எல்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காலணிகளை மிகவும் நுணுக்கமாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் கொஞ்ச நாட்களாக க்ராக்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு காலணிகளை பயன்படுத்திட்டு வரேன். சரிங்களா? இந்த காலணி விலையில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இருப்பினும் நான் ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அந்த காலணிகளுக்கு ஒத்தி போகிற வகையில் வேறு காலணிகள் கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். அதுவே வாங்கணும்னு அவசியம் இல்லை. பட் அது எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, இதமாக இருக்குது, நடக்கிறதுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஸோ இது போல் காலணிகள் தேர்ந்தெடுத்தல் மிகவும் முக்கியமானது. இதை பார்த்துக்கோங்க. இது உடல்நிலை மாறுதல்களுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? அடுத்த பதிவில் ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறோம். அது வரைக்கும் நன்றி.